Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. பல தசாப்த கால திராவிட அரசியலோட கோட்டைய ஒற்றை ஆளாக தகர்த்து தமிழகத்தோட புதிய சரித்திரத்தை எழுதியிருக்கிறாரு நடிகர் விஜய். அரை நூற்றாண்டு கால இருமுனை போட்டிக்கு முற்றுப்புள்ளி வச்சு தமிழகத்தோட அரியணைய வசப்படுத்தி இருக்கிறது தமிழக வெற்றி கழகம். ஒரு புதிய முதல்வராக விஜய் பொறுப்பேற்க உள்ள நிலையில அனுபவமும் இளமையும் கலந்த அவரோட அமைச்சரவை பட்டியல் குறித்த ரகசிய தகவல்கள் இப்போ கசிய தொடங்கி இருக்கு. 108 தொகுதிகளில் வெற்றி, 107 எம்எல்ஏக்களோட ஆட்சி என தமிழகமே அதிரும் இந்த அரசியல் மாற்றத்தோட பின்னணியில விஜயோட அந்த மாஸ்டர் பிளான் அமைச்சரவை எப்படி இருக்க போகுது, யார் அந்த முக்கிய முகங்களாக இருப்பாங்க? தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் வென்ற நிலையில விஜயோட அமைச்சரவை மிகவும் கவனமாக திட்டமிடப்பட்டிருக்கு. அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் மற்றும் விசுவாசமான நிர்வாகிகள் என கலவையான ஒரு குழுவை விஜய் தேர்வு செய்துள்ளதாக தெரியுது. தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரைக்கும் கண்டிராத ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் நிகழ்ந்திருக்கு. பல தசாப்தங்களாக நிலவி வந்த இருமுனை போட்டியை உடைத்து எறிந்து நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தோட அரியணையை கைப்பற்றியிருக்கு. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பலரும் எதிர்பாராத விதமாக 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் சக்தியாக தவிக உருவெடுத்திருக்கு. ஆனாலும் அந்த கட்சியோட தலைவர் விஜய் தாம் போட்டியிட்ட 2 தொகுதிகளில் வெற்றி பெற்ற நிலையில சட்ட விதிகள் படி ஒரு தொகுதியை ராஜினாமா செய்வாரு. இது மூலமா தற்போது 107 சட்டமன்ற உறுப்பினர்களோட தவிக ஆட்சி அமைக்கிறதுக்கு தயாராகி வராங்க. இன்னொரு பக்கம் நீண்ட காலமாக தமிழக அரசியலை தீர்மானித்து வந்த திமுக 73 இடங்களை பெற்று எதிர்கட்சி வரிசைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி அதிமுக 53 இடங்களை பிடித்து தன்னோட பலத்தை நிரூபிச்சிருக்காங்க. இந்த முடிவுகள் தமிழக மக்கள் ஒரு புதிய மாற்றத்தை, ஒரு புதிய தலைமையை தேடுறாங்க அப்படிங்கிறத வெளிச்சமிட்டு காட்டுது. தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட உடனேயே தமிழகம் முழுவதும் தவிக தொண்டர்கள் கொண்டாட்டங்கள்ல ஈடுபட்டு வராங்க. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கையோட அரசியல்ல காலடி எடுத்து வைத்த விஜய் முதல் தேர்தலையே மாபெரும் வெற்றியை பெற்றிருக்காரு. தற்போது ஆளுநருக்கு கடிதம் அனுப்பி ஆட்சி அமைக்க உரிமை கோரி இருக்கிறாரு. விஜயோட அமைச்சரவையில இடம்பெற போற முக்கிய புள்ளிகள் குறித்த தகவல்கள் கசிய தொடங்கி இருக்கு. அமைச்சரவையில இடம்பெற போற அந்த முக்கிய முகங்கள் யாராக இருக்கும்? நம்ப தகுந்த வட்டாரங்கள்ல இருந்து கிடைக்கிற தகவல்களின்படி விஜயோட அமைச்சரவை மிகவும் கவனமாக திட்டமிடப்பட்டிருக்கு. அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் மற்றும் விசுவாசமான நிர்வாகிகள் என கலவையான ஒரு குழுவை விஜய் தேர்வு செய்துள்ளதாக தெரியுது. கட்சியோட பொது செயலாளராகவும் விஜயோட வலது கரமாகவும் செயல்பட்ட புசி ஆனந்த் அமைச்சரவையில மிக முக்கியமான துறை ஒதுக்கப்பட உள்ளதாக சொல்லப்படுது. கட்சியோட கட்டமைப்பு வலுப்படுத்திய அவருக்கு உள்துறை அல்லது பொது பணித்துறை போன்ற துறைகள் வழங்கப்பட வாய்ப்பு இருக்கு. அதிமுகல இருந்து விலகி தவிகல இணைந்த அனுபவம் மிக்க மூத்த தலைவரான செங்கோட்டையன் கல்வித்துறை அல்லது வேளாண்மை துறையை கையாளக்கூடும். இவரோட நீண்ட கால அரசியல் அனுபவம் புதிய கட்சிக்கு பலம் சேர்க்கும்னு பார்க்கப்படுது. தேர்தல் வியூகங்களை வகுப்பதுல வல்லுவரான ஆதவ் அர்ஜுனாவுக்கு தொழில் அல்லது நிதி போன்ற முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தொழில்நுட்பம் மற்றும் ஊடக துறைகள்ல சிறந்து விளங்குற இவர்களுக்கு தகவல் தொழில்நுட்பம் அல்லது செய்தி தொடர்பு துறைகள் ஒதுக்கப்பட வாய்ப்புகள் அதிகம். இது தவிர கட்சியோட ஆரம்ப காலத்துல இருந்தே விஜயோட பயணித்தவர்களுக்கும் திறமையான இளையவர்களுக்கும் அமைச்சரவையில வாய்ப்பு வழங்கப்பட இருக்குது. சத்யபாமா, டாக்டர் பிரபு, மதுரை கல்லணை, நடிகர் ஸ்ரீநாத், ஃபார்வாஸ், தாகிரா, ராஜ்மோகன், ஈசியா சரவணன், விஜய் சரவணன் உள்ளிட்டோரோட பெயர்கள் அமைச்சரவை பட்டியல அடிப்படுது. இதுல மருத்துவம், கல்வி மற்றும் சமூக நலத்துறை போன்ற பொறுப்புகள் இவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படலாம். குறிப்பாக கட்சியோட நீண்ட கால நண்பரான நடிகர் ஸ்ரீநாத் மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவுல சிறப்பாக செயல்பட்ட ராஜ்மோகன் ஆகியோருக்கு அமைச்சரவையில இடம் கிடைக்குமா என்பது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. சரி, சபாநாயகர் யாரு? சட்டமன்றத்தை வழிநடத்துற கௌரவமிக்க சபாநாயகர் பதவிக்கு இருவரோட பெயர்கள் பலமாக பரிசீலிக்கப்பட்டு வருது.
VS பாபு மற்றும் JCD பிரபாகர் ஆகிய இருவர்ல ஒருவருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இவர்கள் இருவரும் சட்டமன்ற நடைமுறைகளை நன்கு அறிந்தவர்கள் அப்படிங்கிறதுனால புதிய அரசோட நிர்வாக திறனுக்கு இவர்கள் பக்க பலமாக இருப்பாங்க அப்படின்னு கருதப்படுது. தாவேகோட இந்த வெற்றி தமிழக அரசியல்ல ஒரு பெரிய திருப்பு முனை என்றாலும் கூட ஆட்சி பொறுப்பு என்பது பல்வேறு சவால்களை உள்ளடக்கியது. 107 இடங்களோட மைனாரிட்டி ஆட்சி அமைக்கும் விஜய் மக்களோட அடிப்படை தேவைகளான கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு மற்றும் மாநில உரிமைகள் ஆகியவற்றில் எத்தகைய மாற்றங்களை கொண்டு வர போறாரு அப்படிங்கிறதே எல்லாரோட கேள்வியா இருக்குது. திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு பெரும் கட்சிகளும் வலுவான எதிர்கட்சிகளாக செயல்பட இருக்கிற நிலையில சட்டமன்றத்துல விவாதங்கள் அனல் பறக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு அச்சமும் இல்லை. மாற்றம் ஒன்றே நிலையானது என்பதற்கு ஏற்ப தமிழகத்தோட அரசியல் களம் இப்போ ஒரு புதிய திசையை நோக்கி நகர தொடங்கியிருக்கு. கோடிக்கணக்கான ரசிகர்களோட கனவு நாயகனாக இருந்த விஜய் இப்போது தமிழகத்தோட முதல்வராக பொறுப்பேற்று மக்களோட நம்பிக்கையை காப்பாற்றுவாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். திரையில் வசூல் மன்னனாக வலம் வந்த விஜய் இப்போ தமிழகத்தோட நிர்வாக மன்னனாக அரியணையில அமர போறாரு. வெறும் 107 இடங்களை வச்சுக்கிட்டு வலுவான எதிர்கட்சிகளான திமுக மற்றும் அதிமுகவை சட்டமன்றத்துல அவர் எப்படி எதிர்கொள்ள போறாரு அப்படிங்கறதுதான் இப்போ இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. அனுபவம் வாய்ந்த மூத்த தலைவர்களையும் துடிப்புள்ள இளைஞர்களையும் ஒன்றாக இணைத்து விஜய் உருவாக்கி இருக்கிற இந்த அமைச்சரவை தமிழக மக்களோட நீண்ட கால எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்யுமா, அல்லது மைனாரிட்டி அரசு என்ற நெருக்கடியில சிக்கி திணறுமா? பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற கொள்கை வெறும் கோஷமாக மட்டுமே நிற்குமா, அல்லது திட்டங்களாக மாறி சாமானிய மக்களோட வீடுகளை சென்றடையுமா அப்படிங்கிறத இன்னும் சில மாதங்கள்ல நாம தெரிஞ்சுப்போம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த புதிய அமைச்சரவை தேர்வுகள் சரியா இருக்குதா? உங்க பார்வையில எந்த அமைச்சருக்கு எந்த துறை வழங்கினா சரியா இருக்கும்? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. Subscribe to One India and never miss an update. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. We are the future.